Hi partner. Dissolution of quadrant point 1 transfer of assets and liabilities. இப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு ஃப்ளோவை க்ளோஸ் பண்ணுறோம்னா என்ன செய்வோம்? இருக்கிற அசட்லாம் விற்க வேண்டியது, கடன்காரன் வெளியில் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணுமோ அவனுக்கெல்லாம் பணத்தை கொடுக்க வேண்டியது, மீதி பணம் இருந்தால் பார்ட்னர்ஸ் உள்ள பிரிச்சுக்க வேண்டியது. இதுதான் சைக்காலஜி, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ என்ன செய்யணும்? முதல்ல அசட்டெல்லாம் நிற்கணும். அடுத்து வெளியில் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்க வேண்டியிருக்கு, தேர்ட் பார்ட்டிஸ் லைபிலிட்டிஸ், அதை பூரா கொடுக்கணும். அடுத்து பார்ட்னர்ஸ்குள்ள பிரிச்சுக்கணும். இதுதான். அதுக்கு நம்ம அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்ல என்ன செய்யறோம்னா, ரியலைசேஷன் ஒரு நியூ அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். இதுதான் ஃபர்ஸ்ட். இந்த ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அசெட்ஸ் லைபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இப்போ இதுல எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றது? முதல்ல லைபிலிட்டிஸை மட்டும் தனி பார்க்க வச்சுக்குவோம். லைபிலிட்டிஸ்ல எதெல்லாம் இருக்கு பாரு, கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், பேங்க் லோன், எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன்ட், இது எல்லாமே வெளிநபருக்கு கொடுக்க வேண்டிய கடன். தட் இஸ் தேர்ட் பார்ட்டிஸ் லோன். அப்ப இது எல்லாமே நமக்கு ஏற்கனவே பாரு, கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். கிரெடிட்டார் வந்து 30,000னா கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். இப்ப இதை க்ளோஸ் பண்ணணும்னா டெபிட் எழுதுவோம். அப்ப கிரெடிட்டார்ஸ்ல டெபிட், ரியலைசேஷன்ல கிரெடிட். அப்ப ரியலைசேஷன் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடுல கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், பேங்க் லோன், that is employees provident fund, அதாவது தேர்ட் பார்ட்டிஸ் லைபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாச்சு. அடுத்தது பாரு, இது எல்லாமே பார்ட்னர் சம்பந்தப்பட்டதா இருக்கு. பார்ட்னர் சம்பந்தப்பட்டதா இருக்கிறத கீழே இருந்து வருவோம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கேபிட்டல் தான் கடைசியில் கொடுக்க வேண்டிய பணம். கடன்காரங்கெல்லாம் கொடுத்து போக பணம் இருந்தால் தான் கேபிட்டல் கிடைக்கும். அதனால அந்த பேலன்ஸ் அப்படியே வச்சுக்கிடுவோம். அப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல முதல்ல பேலன்ஸ் எழுத வேண்டியது 50,000, 40,000, 30,000. அடுத்து என்ன பாரு, கரண்ட் அக்கௌண்ட் PQ ரெண்டு பேருக்கு இருக்கு. இதுவும் கிரெடிட் பேலன்ஸ் தான். அப்ப கிரெடிட் சைடுல எழுதிரு. கரண்ட் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ்னா கிரெடிட் சைடுல எழுதிரு, டெபிட் சைடுனா டெபிட் சைடுல எழுதிரு. ரைட். Q's லோன் அக்கவுண்ட், அதாவது கேபிட்டல் கொடுக்கிறதுக்கு முன்னால பார்ட்னர்ஸ் உடைய லோன் அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துடணும். அதனால அதுக்கு தனி அக்கவுண்ட் லைபிலிட்டிஸ்ல இருக்குனால கிரெடிட் சைடுல. அப்போ Q's லோன் அக்கவுண்ட் கிரெடிட் சைடுல பேலன்ஸ். அந்த அமௌண்ட் அப்படியே எழுத வேண்டியது, வேற ஒன்றும் யோசிக்க கூடாது. இருக்கிற அமௌண்ட் அப்படியே எழுத வேண்டியது. அடுத்தது பாரு, மிஸ்ஸஸ் பி லோன். PQR பார்ட்னர்ஸ்ல Q அவர் பேர்ல லோன் கொடுத்திருக்காரு, P அவருடைய மிஸ்ஸஸ் பேர்ல லோன் கொடுத்திருக்காரு. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஃபர்ம் க்ளோஸ் ஆகும்போது இந்த மிஸ்ஸஸ் லோன்ங்கிறது டைரக்ட் டு தேர்ட் பார்ட்டிஸ் லோன். மிஸ்ஸஸ் பி லோன் தேர்ட் பார்ட்டிக்கு பணம் கொடுக்கிற மாதிரி அதையும் கொடுத்துடணும். அது போக பணம் இருந்தா தான் இந்த லோனை கொடுப்பாங்க. முதல்ல இந்த பணம் கிடைச்சிடும். அப்போ பார்ட்னருடைய ஸ்பௌஸ் லோனா இருந்தாலும் சரி, பார்ட்னருடைய ஃப்ரெண்ட்ஸ் லோனா இருந்தாலும் சரி, பார்ட்னருடைய ரிலேட்டிவ்ஸ் லோனா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் தேர்ட் பார்ட்டிஸ் லோன் சொல்லி அங்க எழுதிடணும். ரைட், ஓகே. அப்ப இது தேர்ட் பார்ட்டி லோன். அடுத்து பாரு, ஜெனரல் ரிசர்வ், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ், இது பார்ட்னருக்குரியது. அப்போ நம்ம ஏற்கனவே பல விதமா இதை படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இப்ப இதுல ஒண்ணு இந்த ஃபுல் அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது. இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷனை பொறுத்தளவுல கிளைம் இருந்தா கிளைம் அமௌண்ட்டை ரியலைசேஷனுக்கு கொண்டு போய்
எவ்வளவு கிளைம் இருக்கோ அந்த அளவுக்கு ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் இங்க கொடுத்து அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணதா காட்டணும். பேலன்ஸ் அமௌண்ட்டை பார்ட்னர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இதுதான் மெயினா கவனிக்க வேண்டியது. அதே இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் பொறுத்தளவுல இன்வெஸ்ட்மெண்ட் என்ன விலைக்கு வித்தாலும் சரி அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அதை ஃபுல்லாவே ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துடலாம். அப்ப எல்லா கணக்கு முடிஞ்சு வச்ச லைபிலிட்டிஸ்ல அப்ப இது எல்லாமே பார்ட்னர் சம்பந்தப்பட்டது. மிஸ்ஸஸ் ஸ்பௌஸ் லோன், தேர்ட் பார்ட்டி லோன் அதே ரிலேஷன் கொண்டு போயிடுறோம். இவ்வளவு முதல்ல டிரான்ஸ்ஃபர் இங்க உள்ள அமௌண்ட் அப்படியே எழுதிட வேண்டியது. அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல என்ன கொடுத்துருக்குறாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றிலாம் இப்போதைக்கு கவனிக்க வேண்டியதில்லை. அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல ஒன்று மட்டும் தான் பார்க்கணும். தட் இஸ் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைம் இருக்கா, ரிசர்வ் இருக்கும்போது கிளைம் இருக்கா அதை கவனிக்கணும். ரிசர்வ் இல்லாத போது கிளைம் வரலாம், அது வேற. ரிசர்வ் இருக்கும்போது கிளைம் இருந்தா அது ஒன்று மட்டும்தான் சின்ன மாற்றம். இந்த அடிப்படையில் முதல்ல லைபிலிட்டிஸை என்ட்ரி போட்டுருவோம், அடுத்தது அசட்ஸை என்ட்ரி போடுவோம். கம் டு நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஐ லைக் யூ பார்ட்னர்.